ராமசாமி பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். கருத்துக்களை வழங்கிக் கொண்டு வருகிற எனது அனைத்து நண்பர்களுக்கும் புரட்சித் தலைவரின் பக்தர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா ஒன்றுபட்ட அதிமுக என்ற மாபெரும் சக்தி தான் வருகின்ற தேர்தல் களத்தில் வெற்றியை கொடுக்கும். பிஜேபி இல்லாத கூட்டணி தான் வெற்றியை கொடுக்கும். முழுமையான அதிமுகவின் ஒன்றுபட்ட தலைமையை உருவாக்கி அதற்கு ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும், தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்த 3 கொள்கைகளை ஒரே புள்ளியில் நிறுத்தி பல்வேறு முறை, பல்வேறு தடவைகள், பல்வேறு முறைகள், பல்வேறு நாட்களாக நாம் குரல் கொடுத்துக் கொண்டே வருகிறோம். ஆனால் அதற்கு அதிகாரத்தில் உள்ளவர்கள் செவிசாய்ப்பதாக தெரியவில்லை. அதன் காரணமாக இன்றைக்கு தேர்தல் களம் வந்துவிட்டது. தேர்தல் களத்திலே நாம் அதிமுக என்ற புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆல விருட்சகம் வெற்றி பெற வேண்டும், அது மீண்டும் ஆட்சி கட்டிலே ஏற வேண்டும் என்பதிலே நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆளுகிறவர்கள் யார் என்ற கவலை நமக்கு இல்லை. ஆளுகின்ற இயக்கம் அதிமுகவா என்ற கவலை மட்டும்தான் நமக்கு இருக்கிறது. ஆனால் அதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும், அதற்கான சக்தியும் பலமும், அதற்கான கூட்டணிகளும் இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்றுதான் கள நிலவரம் நமக்கு தெரிகிறது. புரட்சி தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிற போது அவர்கள் அண்ணாவின் சித்தாந்தங்களை, அண்ணாவின் கொள்கைகளை, திராவிட பாரம்பரிய சித்தாந்தங்களை ஒன்றிணைத்து அண்ணா தந்த அண்ணாயிசமே எங்கள் கொள்கை என்று சொன்னார்கள். அந்த அண்ணாயிசத்தை தான் நாம் எல்லாம் தாங்கி இருக்கிறோம். அவர்கள் கட்சிக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகம் என்றுதான் பெயர் வைத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அண்ணாவின் பெயரை தாங்கி நிற்கிற திராவிட முன்னேற்ற கழகம். எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதனுடைய கொள்கை திராவிட சித்தாந்தங்களை பாதுகாப்பதுதான். ஆகவே திராவிட சித்தாந்தங்களை பாதுகாக்க வேண்டுமானால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பிஜேபி என்ற ஒரு சக்தியை, ஒரு அழிவு சக்தியை நாம் தோற்கடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த தமிழ் மண்ணில் திராவிட இயக்கம் வேரூன்றி நிற்க வேண்டுமே தவிர வேறு எந்த சக்திகளும் தலையிலிருந்து விடக் கூடாது. அதற்கு நாம் பங்களிப்பாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அண்ணாவின் கொள்கை தாங்கி நிற்கிற நாம், புரட்சி தலைவரின் புகழ்பாடுகிற நாம், திமுகவை புரட்சி தலைவர் தீய சக்தி என்று சொல்லவில்லை, கருணாநிதியை தீய சக்தி என்று சொன்னார். கருணாநிதியினுடைய பேர்வழிகளை தீய சக்தி என்று சொன்னார். ஆகவே தீய சக்தி என்பது இப்போது நமக்கு ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக பிஜேபி தான். அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் இந்த மண்ணிலே. அவர்கள் காலூண்டி விடக்கூடாது. திமுக நம்மை ஆளக்கூடாது என்று நினைக்கிறது, நம்மை வாழக்கூடாது என்று அவர்கள் நினைக்கவில்லை. ஆனால் பிஜேபி நாம் வாழக்கூடாது என்று நினைக்கிறது. நாம் வாழக்கூடாது என்று நினைக்கிற இயக்கம் முதலில் தோற்கடிக்கப்பட வேண்டும். அவர்கள் யாரோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்களோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டிய கட்டாயத்தில், இந்த தமிழ் மண்ணில் திராவிட சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிற காரணத்தால் வருகின்ற தேர்தலில் நாம் பிஜேபியை தோற்கடிப்பதற்கு ஒரு அணியை அமைத்தாக வேண்டும். பிஜேபியை எந்த காரணத்தை கொண்டு இந்த மண்ணுக்குள்ளே விடக்கூடாது. இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பின்னால் அனுபவித்திருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் எண்ணுகிற வேலை. அதைத்தான் ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிஜேபி கூட்டணி வேண்டாம், பிஜேபி கூட்டணி வேண்டாம் என்று பேசுகிற பலரை நான் பார்க்கிறேன். பிஜேபி வேண்டாம், பிஜேபி வேண்டாம், வெற்றி வாய்ப்பு இருக்கிறது நமக்கு, ஆனால் பிஜேபியோடு சேர்ந்தால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு இல்லை என்று அது உண்மை. சொல்லுகிற அனைத்து தரப்பினர் சொல்வதும் உண்மை. இன்றைக்கு கள நிலவரமும் அப்படித்தான் இருக்கிறது. நாம் எங்கு பார்த்தாலும் நீங்கள் பிஜேபியோடு இருக்கிறீர்கள், ஆகவே உங்களுக்கு வெற்றி இல்லை என்று சொல்கிறார்கள். இந்த நிலைமையை இன்றைக்கு ஆளுகின்றவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் நாம் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அது நடைபெறப் போவதில்லை. காரணம், பிஜேபி என்ற தீய சக்தியை அவர் கையில் பிடித்திருக்கிறார்கள். ஆகவே நாம் பிஜேபி இல்லாத ஒரு அணியை ஆரம்பித்து பிஜேபி வரக்கூடாது இந்த மண்ணிலே. புரட்சி தலைவரின் புகழ் பாடுகின்ற திராவிட சித்தாந்தம் தான் இந்த மண்ணை ஆள வேண்டும். திராவிட சித்தாந்த கொள்கைகள் தான் இந்த மக்கள் மனதில் என்றென்றும் நிலைத்து நிற்க வேண்டும். புரட்சி தலைவர் சொல்லியதை போல 1000 ஆண்டுகள் இந்த மண்ணிலே இந்த இயக்கம் வாழ வேண்டுமானால் உங்களை போன்றவர்கள் நல்ல முடிவுகளை எடுத்து, நீங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டீர்கள், ஒன்றிணைவோம். இன்றைக்கு வந்திருக்கிற சசிகலா அம்மையார் அவர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள். அனைத்தையும் மறந்துவிட்டு புரட்சி தலைவர் அண்ணாவின் கொள்கைகளைப் போல மறப்போம், மன்னிப்போம் என்பதை நமது தாரக மந்திரம் என்று அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அதை போலதான் நாம் இன்றைக்கு நாம் நினைக்கிறோம். மறப்போம், மன்னிப்போம், அத்தனையும் மறப்போம், ஒன்றிணைவோம், தீய சக்திகளை தோற்கடிப்போம், பொது எதிரியான பிஜேபியை மண்ணுக்குள் வரவிடாமல் தடுப்போம் என்ற கொள்கையோடு நாம் தேர்தல் களத்தை சந்தித்தால் வெற்றி நிச்சயம். அதற்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது. ஆளுகின்றவர்கள் இன்றைக்கு ஆட்சி அவர்களை விட்டு போய்விட்டது. இப்போது இயக்கம்தான் இருக்கிறது. இயக்கம்தான் என்றைக்கும் நிற்குமே தவிர ஆட்சி நிற்காது என்பதை அவர்கள் உணர்கின்ற நேரம் வந்துவிட்டது. ஆகவே மீண்டும் ஆளுவதற்கு நாம் வர வேண்டுமையானால் இயக்கம் வலுப்பெற வேண்டும். இயக்கம் வலுப்பெறுவதற்கு உங்களை போன்றவர்கள் துணை நின்று அந்த இயக்கத்தை வலுப்படுத்துங்கள். வலுப்படுத்தி தேர்தலை சந்திப்போம், வெற்றி நிச்சயம். ஒருவேளை வலுப்படுத்த அவர்கள் அதற்கு செவிசாய்க்க தயங்கினால் நாம் அனைவரும் புரட்சி தலைவரின் புகழ் பாடுகின்ற தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இணைந்து மிகப்பெரிய மாநாடு போன்ற ஒரு கூட்டத்தை நடத்தி அவர்களுக்கு நாம் யார், புரட்சி தலைவரின் பக்தர்கள், புரட்சி தலைவரை தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற தொண்டர்கள் இன்னும் இந்த தமிழ் மண்ணிலே உயிரோடு இருக்கிறார்கள்.
அவர்கள் அதிமுக என்ற பேரியக்கத்தை தாங்கி பிடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதை எந்த நிலையிலையும் விட்டுவிட மாட்டார்கள். எந்த தீய சக்தி எங்கிருந்து வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பலத்தோடு வந்தாலும் சரி, அவர்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்ப்பார்கள் என்பதை நாம் எடுத்துக்காட்ட வேண்டும். அதை எடுத்துக்காட்டுகிற வகையில் நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுக்கு அந்த ஆற்றலும் அறிவும் திறமையும் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். நிச்சயமாக எங்களை போன்றவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிறார்கள், ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிறார்கள். இன்னும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் புரட்சித் தலைவர் வாழ்கிறார் என்று தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர் இந்த மண்ணில் அல்ல, இந்த மக்களின் நெஞ்சிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த புரட்சித் தலைவரின் புகழை நாம் நிறுத்த வேண்டுமையானால், நிலைநிறுத்த வேண்டுமையானால், ஒரு யுகத்திற்கு நிலைநிறுத்த வேண்டுமையானால் நிச்சயம் நல்லவர்கள் நல்ல இடத்திற்கு வர வேண்டும். இவர்கள் எல்லாம் ஓரங்கட்டுவோம். தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக இவர்கள் அனைவரும் ஓரங்கட்டப்படுவார்கள். உங்களை போன்றவர்கள், எங்களை போன்றவர்கள், நல்ல இதயம் படைத்தவர்கள், புரட்சித் தலைவரை புனித தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் இந்த இயக்கத்தை கைப்பற்றுவோம். அப்போது இந்த இயக்கம் ஒரு நல்ல இயக்கமாக, இன்னும் புரட்சித் தலைவர் கூறியதை போல 1000 ஆண்டுகள் இந்த இயக்கம் இந்த மண்ணிலே வாழும். வருகின்ற தலைமுறைக்கு நாம் கடத்தி சென்றால் 1000 என்ன 2000 ஆண்டுகள் கூட வாழும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும். உங்களது செயல்பாடுகள் அதற்கு பொருத்தமாக அமைய வேண்டும். நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகின்ற தேர்தலில் நாம் களமாடிய தீர வேண்டும். அது பிஜேபி என்ற சக்தியை வீழ்த்துவதாக நமது சக்தி அமைய வேண்டும். நிச்சயமாக இந்த மண்ணில் இருக்கிற திராவிட சித்தாந்தம் பேசுகிற தொண்டர்களையும் நண்பர்களையும் சிறுபான்மை மக்களையும் பாதுகாக்கின்ற ஒரு இயக்கமாக தமிழ் மண் அழிந்துவிடக் கூடாது. நான் நண்பர்களே சொல்லுகிறேன், தயவு செய்து கேளுங்கள். இந்த ஆட்சியை இந்தியாவை நாங்கள் வளத்திட்டங்கள் மூலம், நலத்திட்டங்கள் மூலம் இந்தியாவை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே தஞ்சை பகுதியிலும் சரி, டெல்டா பகுதியிலும் சரி, தேனி மாவட்டத்திலும் சரி, நீட்டு நோய் என்ற திட்டத்தின் மூலம், இங்கே அவர்கள் ஈத்தேன் எடுக்கிற அந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டை பால்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வந்தால் 12 கம்பெனிகளோடு, UAE என்று சொல்லப்படுகிற அரபு நாடுகளோடு 12 கம்பெனிகளோடு உடன்பாடு செய்திருக்கிறார்கள் இங்கிருந்து கொண்டு வந்து கொடுப்பதாக. அப்படி ஒருவேளை கொடுத்தால் தமிழ்நாடு பாலைவனமாக மாறிவிடும். இந்தியா செல்வ செழிப்பாகலாம், ஆனால் பாலைவனமாக தமிழ்நாடு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இவர்களுக்கான வழிவாய்ப்பை நாம் உருவாக்கி கொடுத்து விடக் கூடாது. தமிழ் மண்ணிலே புரட்சித் தலைவரின் ஆட்சியிலும் கட்சியிலும் நிலைத்திருக்க வேண்டும். நாம் ஒரு நல்ல முடிவை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இப்போது இருக்கிறோம். அந்த கட்டாயம் நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் அதை ஏற்படுத்த வேண்டும். அண்ணன் அவர்களை நீங்கள் சோர்ந்து விடக் கூடாது. நீங்கள் எந்த நிலையிலும் சோர்ந்து விட்டால் உங்கள் தம்பிகளாகிய நாங்கள் சோர்ந்து விடுவோம். நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள். நிச்சயமாக எதிர்காலம் நமக்கு இருக்கிறது. தேர்தல் முடிவுக்கு பிறகு கூட இவருடைய அரசியல் வாழ்க்கை இதோடு முடிந்துவிடும். தேர்தல் முடிந்தால் இவர்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்துவிடும். இன்றைக்கு கழகத்தை நாங்கள் தான் கழகம் தான் எங்கள் சொத்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் நமக்கு பிறகு இந்த கழகத்திற்கு வந்தவர்கள். இந்த கழகத்தை இன்றைக்கு ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக்கிரமிப்பு சக்திகள் அகற்றப்படுவதற்கு உங்கள் முன்னெடுப்புகள் அவசியம். அதற்கான பணியை தொடங்குங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவுவோம், உறுதுணையாக இருப்போம். வெற்றி நம்பதே என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.